வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தனசேகரன் அப்படின்ற ஆசிரியர் வந்து இணைஞ்சிருக்காங்க. இவங்க மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கு வந்து கடந்த 5 ஆண்டுகளா வந்து ஆசிரியரா இருக்காங்க. அவங்களுக்கு பேச்சு திறன் அத மேம்படுத்துற மாதிரியான பயிற்சிகள வழங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட நம்ம வந்து இன்னைக்கு நமக்கான கேள்விகள் என்னென்ன இருக்கோ, அது எல்லாத்தையும் வந்து கேட்க போறோம். நம்ம கூட அவங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நான் தனசேகரன். இந்த வாய் பேச முடியாத காது கேளாண்மை மற்றும் மன வளர்ச்சி குன்றிய பசங்களுக்கான கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள்ல இருந்து 10 ஆண்டு வரை நான் பணிபுரிஞ்சுட்டு வரேன். இது வந்து சிறப்பு பள்ளி மற்றும் மருத்துவமனைகள்ல என்னுடைய பணி இருக்கு. இத பத்தி நீங்க தொடர்ந்து என்கிட்ட கேட்டு சில தகவல்கள வந்து பரிமாறலாம். கேள்வி. இப்போ இந்த 5 வருஷம் வந்து நீங்க அவங்களோட பணிபுரிஞ்சுட்டு வந்திருந்திருக்கீங்க. இதுல இருந்து நீங்க என்ன தனியா கத்துக்கிட்டீங்க? ஏன் இந்த மாதிரியான ஒரு துறையில பணி செய்யணும்? ஏன் நீங்க அந்த துறைய தேர்ந்தெடுத்தீங்க? அங்க நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன? ஒரு அருமையான, இனிமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது சாதாரண மாணவர்கள் வந்து களிமண் மாதிரி. அவங்கள எப்படியாவது வந்து சிலை மாதிரி நம்ம மாத்திடலாம். ஆனா சிறப்பு மாணவர்கள், அதாவது மன வளர்ச்சி குன்றிய, காது கேளாண்மை, வாய் பேச முடியாத தன்மை கொண்ட இந்த மாணவர்கள் வந்து கரடு முரடான கருங்கல்லை போன்றவர்கள். அவர்களை வந்து நம்ம சிற்பமா மாத்துறதுக்கு நெறைய சிரமப்பட வேண்டியதா இருக்குது. அந்த அடிப்படையில வந்து இது எப்படி நிகழ்ந்தது? நான் இந்த துறைக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எல்லாருக்குமே ஒரு சமூக பணி செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு மாணவன் வந்து இந்த துறைக்கு போகணும்னு விருப்பப்பட்டாரு. அவர வந்து கல்லூரிக்கு நான் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக போனேன். அங்க ஒரு சீட் கிடைச்சது. இந்த மாதிரி உங்க தகுதிக்கு இந்த படிப்பு வந்து போதுமானதா இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணி படிக்கிறீங்களா? அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் ஜிப்மர் மருத்துவமனை, பாண்டிச்சேரியில இருக்கிற அந்த ஜிப்மர் மருத்துவமனை கல்லூரியில நான் படிச்சேன். இந்த பட்டய வகுப்பு படிச்சுட்டு, இந்த 10 ஆண்டுகளாக இந்த விஷயத்த நான் தொடர்ந்துட்டு வரேன். இது ஒரு சிறு விபத்துன்னு தான் சொல்லணும். ஆனா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதைப் போல, நம்ம செய்ற செயல்ல கடவுள் குடுக்குற ஒரு பரிசு தான். இதுக்கு முன்னாடி வந்து அரசு அதிகாரியாவோ, அல்லது ஐஏஎஸ் ஆபிசராவோ நான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆ ஒருவேள அப்படி வந்திருந்தா, ஒரு சில பேருக்கு தான் நான் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருப்பேன். இப்படி இருப்பதால், இந்த வாய் பேச முடியாத, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு பேச்சு பயிற்சியாளராக நம்ப இருப்பதால, நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பாக்கியவனா, ஒரு புண்ணியம் செய்கின்ற ஒரு தொழிலாகவும் நான் இத கருதுறேன். இப்படிதான் மேடம் நான் இந்த துறைக்குள்ள வந்தேன். இந்த 10 ஆண்டுகள்ல வந்து நிறைய மாணவர்கள சந்திச்சிருப்பீங்க. ஒரு மாணவன் அப்படின்றவங்க வந்து எப்படின்னா, ஒரு மாணவனோ, மாணவியோ அவங்க வந்து அவங்களுடைய அந்த இன்ஃபீரியாரிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதுலருந்து அவங்க வெளிய வந்து பேச ஆரம்பிச்சா தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதே புரியும். இது நம்ம இயல்பா இப்போ நாங்க எல்லாரும் இருக்கோம்னா, இப்ப இருக்க இடத்துலயே வந்து இப்போ ஒருத்தர் பேசுறது அப்படின்றது கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி நம்ம பேசுறது இன்னொருத்தவங்களுக்கு புரியிற வகையிலயும் இருக்கணும். இதே வந்து ஒரு மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களோட நம்ம பயணம் செய்யும்பொழுது, இது கொஞ்சம் கடினமா இருந்திருக்கலாம். ஏன்னா, அவங்களுடைய இதுலருந்து அவங்க வெளிய வர்றதே முதல்ல கஷ்டம். இன்னொன்னு என்னன்னா, அவங்க நம்ம கூட பேசும்பொழுது, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிறது இன்னுமே கொஞ்சம் கடினமா இருக்கும். அப்போ அதெல்லாம் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? எங்களுக்கு ஒரு சில வழிமுறைகள் இப்போ நம்ம யாராவது ஒருத்தங்க இப்ப நம்ம வீட்ல ஒருத்தங்க அந்த மாரி இருக்காங்க. இப்போ ஒரு காது கேட்காத ஒருத்தங்களோ, இல்ல வாய் பேச முடியாத ஒரு நபர் இருக்காங்க. இப்போ சைன் லாங்குவேஜ் பேசுற ஒரு நபர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நாங்க எப்படி உறுதுணையா இருக்க முடியும்? அவங்கள இயல்பா அது வந்து ஒரு அவங்கள எங்களோட சேர்த்து பயணிக்கிறதுக்கு அவங்களோட சேர்ந்து நாங்க பயணிக்கணும் அப்டின்னா, நாங்க என்ன மாதிரியான விஷயங்கள கத்துக்கணும் அப்டின்றத சொல்லுங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி வந்து, மன வளர்ச்சி குன்றிய நிலை அப்படின்னா என்னன்றத நம்ம பார்க்கணும். இந்த மன வளர்ச்சி குன்றிய நிலை என்பது முற்றிலும் மூளை சம்பந்தமான பாதிப்பு. இந்த பாதிப்பு எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நிலைகள்ல இந்த பாதிப்பு உருவாகுது. அதாவது பிரெக்னன்சி வுமன் வந்து நேட்டல், ப்ரீநேட்டல், போஸ்ட் நேட்டல் அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறோம். அதாவது பிரசவத்துக்கு முந்திய நிலை, கர்ப்பம் அடைந்து கொண்டிருந்த அந்த நிலை, குழந்தை பிறந்த அந்த நிலை. இந்த 3 நிலையா நம்ம பிரிக்கிறோம். அப்ப இந்த கர்ப்பம் அடையும்போது, ஒரு பெண் வந்து புதுமண தம்பதின்னு வையுங்களேன். அவங்க அந்த மன அழுத்தத்திலேயே வந்து ஆண், பெண் ஒன்று சேரும்போது வந்து, அந்த குழந்தைக்கும் அந்த டிப்ரஷன், அந்த மன அழுத்தம் தாங்கும்போது, இந்த மாதிரி மன வளர்ச்சி குன்றிய குழந்தை பிறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதிலே 2 நிலைகள் ஆட்டிசம்னு சொல்லுவாங்க. புற உலக சிந்தனை உடைய குழந்தைகள் பொறக்கும். இப்ப இந்த புற உலக சிந்தனை அப்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைக்கு காது கேட்கும். வாய் வாய் வந்து கொஞ்சம் லாக் ஆயி பேச வராது. கண் பார்வை தெரியும். இந்த மாதிரி நிலை இருக்கும். ஆனாலும் அவங்க வேறு ஒரு
நிலையில சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுடைய உலகம் வந்து ஒரு கனவு உலகம் மாதிரி இருக்கும். இதத்தான் புற உலக சிந்தனையாளர்ன்றாங்க. இத ரிப்பீட்டட் மூவ்மெண்ட். ஒரு செயல வந்து திரும்ப திரும்ப செஞ்சுகிட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு பொருளோட ஒரு பொருள வந்து தட்டுறாங்கன்னா, அத தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து ஒரு இடத்துல உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு வந்து இந்த புற உலக சிந்தனை சம்பந்தமான டிஸார்டர் குழப்ப நிலை இருந்ததா சொல்றாங்க. இது வந்து ஒரு டிசீஸ் இல்ல, ஒரு டிஸார்டர். ஒரு குழப்ப நிலை இருந்ததா சொல்றாங்க. அப்போ அந்த ஒருமுகத்தன்மைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த ஒருமுகத்தன்மை வந்து இந்த ஆட்டிசம் சைல்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதே உதாரணம் தான். தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து மின்விளக்கு பல்ப கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 தடவ முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாதாரண மனிதர்கள் வந்து 1000 தடவ வந்து முயற்சி பண்ண மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட தடவையில வந்து அவங்க பின்வாங்கிடுவாங்க. ச்சே இந்த வேலைய விட்டுறலாம். இது சரியா வரல. இது வந்து ஒரு போர் அடிக்குது அந்த மாதிரி பின்வாங்கிடுவாங்க. ஆனா தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து கடவுள் வந்து அந்த புற உலக சிந்தனை ஆட்டிசம் தன்மைய குடுக்கறதால தான் அவர் வந்து ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள கண்டுபிடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து சூப்பர் ஐக்யூ. அதாவது மத்த மனிதர்களுக்கு இல்லாத ஒரு அறிவுத்திறன் வந்து இந்த மாணவர்களுக்கு இருக்கும். இதுதான் இவங்களோட சிறப்பு தன்மை. அதனால இந்த குழந்தைகள் வந்து மைல்டு மற்றும் மா மா மாடரேட் அதாவது குறைந்த நிலை மற்றும் மிதமான நிலையில் உள்ள குழந்தைகள் வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது 1. 2வது எம்ஆர் மென்டல் ரிட்டார்டேஷன் அதாவது இந்த அறிவு குறைபாடு உள்ள குழந்தைகள். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இதுல ஒரு கேட்டகரி. இவங்களும் இதே மாதிரி தான். இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, மல்டி பர்ப்பஸ் டிஸார்டர் இருக்கும். சில பசங்களுக்கு வந்து கை, கால் வந்து விளங்காம போயிரும். அதே மாதிரி வாய் பேச முடியாத தன்மை இருக்கும். அதே மாரி ஒரு கட்டத்த தாண்டி யோசிக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்குள்ளயே தான் யோசிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்ப ஏபிசிடி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூமெரிக் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது மல்டிப்ளே கணக்கு, வாசிப்பு இதுல போமாட்டாங்க. அதுதான் அறிவு சார்ந்த குறைபாடு நிலை அப்படின்னு நாம அழைக்கிறோம். இதுதான் வந்து இந்த அறிவு சார்ந்த குறைபாடு. மன வளர்ச்சி குன்றிய நிலை. இப்ப நீங்க கேட்டது வந்து கேள்விக்கு நம்ம வருவோம். இந்த தாழ்வு மனப்பான்மை. சாதாரண குழந்தைகள் வந்து சமுதாயத்துல வந்து எப்படி போராடி அவங்களுடைய வாழ்க்கை திறனை வந்து மேம்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இதுக்கு வந்து இந்த ஊக்குவிப்ப வந்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூக சிந்தனையாளர்கள், சோசியல் சார்ந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஊக்கம் குடுக்கும்போது தான், நீங்க சொல்ற அந்த தாழ்வு மனப்பான்மை போயிட்டு, அவங்க ஏதோ ஒரு வகையில வந்து சாதிக்கிற நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இந்த விஷயத்த தான் நம்ம இத 3 சர்க்கிள் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மும்முனை ஒருங்கிணைப்பு. ஒரு மனிதன் சாதிக்க வேண்டும் என்றால், அவனுக்கு பின்புலமாக குடும்பத்தாரு, சமூகம் சார்ந்த ஆட்கள், ஆசிரியரு, இல்ல தொழில் சார்ந்த ஆசிரியர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நிலை தான் இந்த சிறப்பு குழந்தைகளுக்கும் தேவைப்படுகிறது. அதைத்தான் சமுதாயத்தில் நாம ஒன்றிணைந்து செய்யணும் அப்படின்றதுல. இப்படி செய்தால் அவர்கள் வந்து தன்னம்பிக்கையோடு இந்த இந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாத ஒரு நிலைக்கு வருவார்கள் என்பதில் ஐயமில்லை. இயல்பா நம்ம அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறோம். இப்போ நம்ம வீட்ல இருக்க நபர்கள்ல ஒருத்தருக்கு வந்து பேச முடியாது, வாய் பேச முடியாம இருக்காங்க. இல்ல நம்ம கூட படிக்கிறவங்க ஒருத்தவங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கும்பொழுது, அவங்களையும் அவங்க கூட சேர்ந்து பயணிக்கணும். ஏன்னா இயல்புன்ற ஒரு விஷயம் என்னன்னா, யார் யார் எப்படி எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏத்துக்கிறது. அப்போ இப்படி இருக்க நபர்கள அப்படியே ஏத்துக்கிட்டு அவங்களோட நாங்க பேசணும், கதைக்கணும் அப்படின்னா, அப்போ நாங்க வந்து எந்த மாதிரி இப்போ சைன் லாங்குவேஜ்ன்னு ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும். ஆனா அதுவுமே நாங்க கத்துக்கிறதுக்கான வழிகள் எங்களுக்கு இன்னும் சரியான இது வந்து எங்ககிட்ட வந்து சேரல. இப்போ இந்த மாரி இருக்க நபர்களோட நாங்க எப்படி வந்து கம்யூனிகேட் பண்றது? அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கிறது. நாங்க திருப்பி அவங்களோட இயல்பா பேசணும் அப்டின்னா, அதுக்கு நாங்க என்னென்ன வழிமுறைகள பின்பற்றணும்? இப்போ நீங்க அவங்களோட தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு காலமா நீங்க பயணம் செஞ்சுட்டு வரீங்க. நீங்க உங்களோட மாணவர்கள் கிட்ட எப்படி பேசுவீங்க? அவங்களுக்கு அவங்க சொல்றத எப்படி இயல்பா புரிஞ்சுப்பீங்க? அப்டின்ற மாதிரியான விஷயங்கள நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா, ஒருவேள அவங்களோட எங்களுக்கு இன்னும் பயணம் செய்யறதுக்கு எளிமையா இருக்கும். இந்த வாய் பேச முடியாத தன்மைய வந்து 2 நிலையா பிரிக்கலாம். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, காது கேளாண்மை. இந்த காது கேளாண்மை இருக்கிற பசங்களுக்கு தான் இந்த சைன் லாங்குவேஜ். இந்த சைன் லாங்குவேஜ 2 விதமா சொல்லலாம். அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ், இந்தியன் சைன் லாங்குவேஜ். இப்ப அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ் என்பது என்னன்னா, ஒரு கைய அசைச்சு பேசுறது. இந்தியன் சைன் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 கைய அசைச்சு பேசுறது. இதுதான்.
அப்ப காது மட்டுமே ஒரு மாணவனுக்கு கேட்கலன்னா, சைன் லாங்குவேஜ நம்ம முழுமையா பயன்படுத்துறோம். அதுக்கான சில சிறப்பு பள்ளி இருக்கு. அதுல போயிட்டு பாடம் கத்துக்கிட்டு, ஒவ்வொரு சைன் ஏபிசிடி, நியூமெரிக்ஸு, இப்ப கண், காது, மூக்கு, வாய். இப்ப வந்து ஒரு சென்டென்ஸ் எப்படி கன்டினியூவா அசைவு மூலமா பேசுறது, இப்படி எல்லாமே வந்து இந்த சைன் லாங்குவேஜ்ல வந்துரும். இப்ப நம்ம சப்ஜெக்ட் இன்னொரு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசத் தெரியும். அதாவது சத்தம் விடுவாங்க. அந்த சத்தத்துல இருந்து சின்ன சின்ன வார்த்தை சொல்லுவாங்க. ஒலி எழுப்புதல், ஒரு வார்த்தைய பாதி பேசுறது. அம்மான்னா, மட்டும் சொல்லுவாங்க. அது அம்மா அப்படின்னு பரிணமிக்கிறது. வாங்கன்னா, அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்மென்ட் பண்ணி சொல்லி தர்றது. இந்த பணிகள தான் நம்ம முழுசா செய்றோம். இப்ப சைன் லாங்குவேஜ்ன்றது ஒரு பக்கம் இருக்கு. இப்படிதான் வந்து மாத்தி மாத்தி நம்ம கம்யூனிகேட் பண்றோம். இப்ப ஒலிய வந்து எழுத்துக்களா மாத்தணும். எழுத்த வந்து வார்த்தையா மாத்தணும். வார்த்தைய வந்து வரிகளா மாத்தணும். இதுதான் எங்களுடைய டெக்னிக். இத எப்படி பண்றோம்னா, முதல்ல அனிமல் சவுண்ட்ல இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். பூனை, நாய், காக்கா, கிளி, குருவி அந்த மாதிரி அனிமல் சவுண்ட்ஸ வந்து அவங்களுக்கு போட்டு காட்டுறோம். அத வந்து அவங்க உள்வாங்கிட்டு, அதிலிருந்து சென்டென்ஸ் புடிப்பாங்க. வார்த்தை புடிப்பாங்க. இது ஒரு வகை. 2வது வந்து படங்கள வரைஞ்சு காமிக்கிறது. ஸ்டோரி டெல்லிங். ஒரு படத்துக்கும் தொடர்பு படுத்தி பேசுறது. வீட்ல இருந்து ஒரு முயல் வந்தது. அப்படியே ஒரு கதையா வந்து டெவலப்மென்ட் பண்ணி சொல்றது. அது மூலமாவும் அவங்க உள்வாங்கி பேச ஆரம்பிப்பாங்க. இததான் வந்து காம்ப்ரிஹென்ஷன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியிடும் மொழி, உள்வாங்கும் மொழி. முதல்ல உள்வாங்குற மொழிய வந்து நெறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க. அப்ப சோசியல் அவேர்னஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. நெறைய சமூகம் சார்ந்த விஷயத்த போய் அவங்க பார்க்கணும். நெறைய ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி விஷயம் ஹாஸ்பிட்டல், காவல் நிலையம் இந்த மாரி பொது இடங்களுக்கெல்லாம் போய் அவங்க பார்க்கணும். மார்க்கெட்டு இதையெல்லாம் போய் பார்க்கும்போது, அவங்களுக்கு என்னென்னலாம் பொருள் இருக்கு, அவங்களுடைய தேவைகள் என்ன, உலகத்துல வந்து மத்தவங்க எப்படி இருக்காங்க, இதெல்லாம் அவங்க உள்வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெக்னிக் வந்து நமக்கு நகருது. நீங்க சொன்ன மாதிரி அந்த சைன் லாங்குவேஜும் ஒரு புறம். அவங்களுக்கு வந்து மனநிலை சரியா இருக்கும். இந்த சைன் லாங்குவேஜ் பயன்படுத்தக்கூடிய மாணவர்களுக்கு வந்து மனநிலை வந்து அருமையா இருக்கும். அவங்களுக்கு காது மிஷின் வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஹியரிங் எய்ட்ஸ். இந்த காது கருவி பயன்படுத்துவதன் மூலமா சில பேச்சாற்றல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த சைன் லாங்குவேஜ் மாணவர்களே 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வெறும் சைன் மட்டும் தான். அசைவுகள் மட்டும் தான். சில மாணவர்கள் வந்து அதிலிருந்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த மிஷின் போட்டா பேச ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மிஷினுக்கு ஒரு பவர் உண்டு. அந்த மிஷின் வந்து மைல்டு லெவல், மாடரேட் லெவல், சிவியர் லெவல். அவங்களுடைய காது கேளாண்மைய நாங்க செக் பண்ணி, அது மைல்டா, மாடரேட்டா, சிவியரா அப்படின்னு வகைப்படுத்துவோம். அது மட்டும் இல்லாம, இந்த காத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப காது வந்து வெளிக்காது, நடுக்காது, உள்காது அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறோம். இந்த வெளிக்காதுல இந்த செவி மடல் வந்து அடைச்சுக்கிட்டு சுருங்கி போயிருக்கும் சில பேருக்கு வந்து. அப்படி இருந்தாலும் காது கேட்காது. 2வது இந்த நடுக்காதுல என்ன ஆகுதுன்னு கேட்டேன்னா, இந்த யூடியூப் மாரி எஸ் வடிவத்துல வந்து ஒரு கெனால், ஒரு கால்வாய் பகுதி மாரி போகும். அந்த நடுக்காதுல வந்து அந்த பகுதி இருக்கும். இயர் ட்ரம் இருக்கும். அந்த காது செவிப்பறை அப்படின்றாங்க. அந்த தன்மை இருக்கும். அதுல அந்த செவிப்பறையில ஏதாவது ஓட்டை விழுந்திருந்தாலோ, கட்டி ஏற்பட்டாலோ அந்த காது கேளாண்மை தன்மை வரும். 3வது உள்காது. உள்காதுல இந்த நத்தை கூடு மாதிரி ஒண்ணு இருக்கும். எலும்புகள் இருக்கும். மெல்சி, இன்கஸ், ஸ்டெப் அப்படின்னு 3 வகையான எலும்புகள் இருக்கும். அந்த எலும்புகள் வந்து மூளை நரம்புகளோட கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப காது எப்படி கேக்குதுன்னா, வெளியில இருக்கிற அந்த ஒலி வந்து அந்த கெனால் வழியா போய் ஏர் ட்ரம்ல பட்டு, மூளைக்கு வந்து பாஸ் ஆயி, அது மூலமா ரிஃப்ளெக்ட் ஆவறது தான். காது கேட்கும் தன்மை. இப்ப இந்த 3 நிலை, அதாவது வெளிக்காது, நடுக்காது, உள்காது. இந்த 3 நிலையில ஏதாவது சிக்கல் ஏற்பட்டா, காது கேளாண்மை வரும். அதுல குறிப்பா நரம்பு தேய்மானம். வயதானவர்களுக்கு வந்து இந்த நரம்பு தேய்மானம் ஏற்படுறதால காது கேளாண்மை வரும். எலும்புகள், அதுவும் வந்து எலும்புல வந்து ஏதாவது ஓட்டை அந்த மாதிரி இருந்தாலும் வரும். இயர் ட்ரம் வந்து கிழிஞ்சிருந்தாலும் வரும். காது அடைப்பு, இந்த கெனால் சுருங்கி அந்த டீப் வந்து சுருங்கி இருந்தாலும், அந்த ஒலி உள்ள போவாத தன்மை மூலமாவும் இந்த காது கேளாண்மை வருது. இப்படிதான் வந்து காது கேளாண்மைய நம்ம அறியிறோம். இதுக்கு வந்து காது கருவியை பயன்படுத்தலாம். அறுவை சிகிச்சையை பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொறந்த குழந்தைகளுக்கு ஓஏஇ அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுக்குறாங்க. அந்த ஓஏஇல பாஸா, ஃபெயிலான்னு காட்டும். பாஸ் அப்படின்னா குட். ஃபெயில்னா அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. அறுவை சிகிச்சை,
காக்லியா இம்ப்ளான்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி ஒரு மிஷின் மாரி பொருத்துவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலங்க வரைக்கும். அந்த குழந்தை வந்து அந்த குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் சரியாயி, நார்மல் காது கேட்கும் குழந்தையா மாறிடும். இப்படி குழந்தைகளுக்கு வந்து பண்றாங்க. சில பேர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மருந்து மாத்திரைகள் மூலமா கூட குணப்படுத்தலாம். காதுல வந்து சீழு, தண்ணி, கட்டி அந்த மாரி வந்தா மருந்து மாத்திரைகள் மூலமா குணப்படுத்தலாம். இந்த வகையில தான் இந்த காது கேளாண்மைய வந்து நம்ம சரிப்படுத்துறோம். அப்புறம் இதுல டினிட்டிஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது இந்த ஒரு வண்டு சத்தம் இடுற மாரி, ரீங்காரம் இடுற மாதிரி எந்த நேரமும் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சரியான காரணத்த இதுவரை கண்டுபிடிக்கப்படல. கண்டுபிடிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊசி, பின்னு இதெல்லாம் வுட்டு இந்த கிளீன் பண்றன்ற பேர்ல வந்து நெறைய பேர் வந்து தப்பு பண்றாங்க. அதனால உள்ளார இருக்கிற அந்த மிஷின் மேல வந்து அந்த ஊசி பட்டு, அது மூலமா அந்த செவிப்பறை மூலமா ரீங்கார சத்தம் வருது. இது வந்து ஒரு பிரச்சனை. ஆக நேயர்களுக்கு நம்ம சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காது வழியில இந்த பட்ஸு, பின்னு, ஊசி இதெல்லாம் போட்டு கிளீன் பண்ணக்கூடாது. இறைவன் படைப்புல வந்து இந்த காது வந்து செல்ஃப் கிளீனர் மெக்கானிசம் அப்படின்றாங்க. தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளும் ஒரு ஒரு உறுப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காது தான். அதுல ஒரு விதமான லிக்விட் சுரக்கும். அந்த லிக்விட் வந்து காத வந்து கரெக்ட்டா கிளீன் பண்ணும். இதுல இருக்கிற அந்த லிக்விட் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த நடுக்காது, வெளிக்காதை நோக்கி வரும். அப்போ வேணும்னா நம்ம மெல்லிய காட்டன் துணி மாரி வச்சு அத வெளியில கொண்டு வரலாமே தவிர்த்து, இனிமே உள்ளார வந்து நீங்க அத குத்தி பண்ணக்கூடாது. 1. குளிக்கும்போது இந்த காதுல தண்ணி ஊத்தி கழுவுறது வந்து தப்பான முறை. ஒரு நடுக்காது வரைக்கும் தான் தண்ணி போகணும். உள்ளார செவிப்பறைக்கு போயிட்டா, அது தேவையில்லாத வலிகளை ஏற்படுத்தும். அதனால வந்து காத பராமரிக்கிற முறை இது. காதோட அமைப்ப பத்தி நம்ம பேசிட்டோம். இந்த காத எப்படி சரி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நாம தெளிவா பதிவு பண்ணிட்டோம். தூங்குறது, சாப்பிடுறது, தண்ணி. இப்ப ம். நீங்க பொதுவா வந்து காது கேளாண்மை, வாய் பேச முடியாத தன்மை பற்றி ஒரு விளக்கத்த நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி சைன் லாங்குவேஜ் சொன்னோம். இந்தியன் சைன் லாங்குவேஜ், அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ் அப்படின்னு 2 விதமான ஒரு மொழி சொன்னோம். இப்ப இந்த 2 சைன் லாங்குவேஜ் தெரியாதவங்க, பொதுவான பொதுமக்களோட எப்படி தொடர்பு கொள்றது அப்படின்றத பார்ப்போம். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வழக்கமா நடைமுறை சைன் லாங்குவேஜ்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப தண்ணி குடிக்கணும்னா, "தண்ணி வேணும்." இப்போ வந்து டாய்லெட் போறேன். அந்த மாதிரி தூங்க போறேன் அப்படின்றது. அதே மாரி தூக்கம் வருது. எங்க போறீங்க? அந்த லிப் ரீடிங் மூலமா வாங்க, அங்க பாருங்க. அந்த மாதிரி நடைமுறை சைன் லாங்குவேஜ். இது லிப் ரீடிங், கையசைவு, கண் அசைவு மூலமா எல்லாருக்குமே காலங்காலமா தெரிஞ்ச ஒரு மொழி தான். சிரிப்பு, அழுகை, கோபம், வெட்கம் என்பதைப் போல, கை அசைவு, கண் அசைவு, உதட்டசைவு இந்த 3ம் பொதுவான சைன் லாங்குவேஜ் தான். இதை பயன்படுத்தி தான் நாம பொதுமக்களுடன் வந்து தொடர்பு கொள்ளணும். அதான் அந்த மாதிரி ஆட்களுடன் தொடர்பு கொள்ளணும். அவங்களும் திருப்பி அதே மொழியில தான் நம்ம தொடர்பு கொள்வாங்க. இதத்தான் நடைமுறை சைன் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம பதிவு பண்றோம். இப்போ நீங்க வந்து முதல்ல காரணங்கள் சொல்லும்பொழுது, பிறக்கிற பொழுது ஏற்படுறது அவங்க அம்மா டிப்ரஷனா இருந்தாங்க. ஸோ, அதனால குழந்தைக்கு அந்த பாதிப்பு இருந்திருக்கும். அந்த மாரிலாம் சொன்னீங்க. இப்ப இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் வந்து வாழும்பொழுது ஒரு 30 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு 30, 35 வயசு தாண்டி ஒரு 40 வயசுலலாம் திடீர்னு மனச்சிதைவு அடைஞ்சு, அவங்க யாரு அப்படின்ற அந்த சரியான மனநிலையில இல்லாம பாதிப்படைகிறாங்க. அந்த மாரி இருக்கவங்கள சரி பண்ண முடியுமா? இல்ல ஏன் அந்த மாதிரி நடக்குது? அவங்கள எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? அந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஆ இந்த மாதிரியான விஷயங்கள பகிர்ந்துக்கோங்க. அதாவது குழந்தைகளை தவிர்த்து பெரியவர்கள் வந்து இந்த வாய் பேச முடியாத தன்மையில எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத கேட்டீங்க. அதாவது பெரியவர்கள் வந்து விபத்துக்கு உள்ளாகும்போது, இப்போ வந்து பைக் ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி பெரிய விபத்துல வந்து அந்த உறுப்புகள், வாய் சார்ந்த ஆர்டிகுலேஷன், பல், நாக்கு, தொண்டை, மேலண்ணம், நுரையீரல், மூளை பகுதி, பொதுவான நரம்பு மண்டலங்கள். இந்த 5 பகுதியில வந்து பலவீனமாக தாக்கப்பட்டால், இந்த விபத்தில் தாக்கப்பட்டால் அவங்களுக்கு பேச்சு இழப்பு ஏற்படும். அத எப்படி சரி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நாங்க இந்த ஊதல், உரிதல், மெல்லுதல், சப்பி சாப்பிடுதல் இந்த மாதிரி ஆர்டிகுலேஷன் டெக்னிக் வாய் சம்பந்தமான பயிற்சிகள அளிப்போம். 1. 2வது வந்து மூச்சு. மூச்சை வந்து உள்ளிழுத்து விடுதல் அந்த மாதிரி விஷயங்கள். பார்வைகள் மூலமா அவங்களுக்கு வந்து பல காட்சிகளை காமிச்சு வந்து நாங்க பண்றோம்.
இதுதான் இந்த விபத்துக்கு உள்ளானவங்கள வந்து நாங்க பேச்சு பயிற்சி அளிப்பதற்கான ஒரு வழிமுறைகள். அதுல வந்து நான் ஆரம்பத்திலே சொன்ன மாரி மைல்டு, மாடரேட், சிவியர் மிதமான நிலையா, மோசமான நிலையா, ஆரம்ப நிலையா அப்படின்றத ஆராய்ஞ்சு நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். இப்ப இந்த மிதமான நிலை, மா நிலை, ஆரம்ப நிலை அப்படின்னா முற்றிலும் வந்து நம்ம அத சரி பண்ணலாம். மோசமான நிலைன்னா மருத்துவத்துல எங்குமே ஒரு ஐயப்பாடு வெளிப்படுது. அதை சரி பண்ணலாம். ஒரு மிராக்கிள் ஏற்படலாம். இல்லாமலும் போகலாம். இதுதான் விபத்துக்கு உள்ளானவங்கள சரி பண்ற ஒரு நிலை. 2வது வந்து சடனா இம்பல்சிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சடனா ஒரு மனிதன் நல்லாவே இருப்பான். ஃபேமிலில ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும். ஒரு திருமண சிக்கலா இருக்கலாம். இல்ல ஃபேமிலில தனிப்பட்ட உறவுகளின் சிக்கலா இருக்கலாம். இதனால வந்து சடனா வந்து பேச்சு போயிடும். அதாவது நல்லாவே இருப்பாங்க. அப்ப நல்லா பார்ப்பாங்க, கேட்பாங்க. அது கேட்டா வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு அமைதியான நிலையில தள்ளப்படுவாங்க. இது வந்து இது எதனால உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிர்ச்சி, மன அதிர்ச்சி. அந்த மன அதிர்ச்சி மூலமா தான் இந்த வாய் பேச முடியாத தன்மை வந்து ஏற்படுது. இத எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படங்களை காட்டி இப்ப வெளிநாட்டு ஓவியங்கள நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஓவியம் வச்சிருப்பாங்க. அந்த ஓவியத்துக்குள்ள ஒரு மீன் இருக்கும், கடல் இருக்கும், அப்புறம் ஒரு அனிமல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5, 6 ஓவியத்த இணைச்சு ஒரு ஓவியமா செஞ்சு வச்சிருப்பாங்க. இது நெறைய வீட்ல, பேலஸ்ல எல்லா இடத்துலயும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இது எதுக்காகன்னா, திங்க் ரீடிங். அதாவது மனநிலையை ஆய்வு பண்றது. அதாவது மனநிலையை சரி செய்து கொள்வது. அதுக்காக தான் அந்த திங்க் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பார்த்துட்டு இது எதுல போய் ஜாயிண்ட் ஆகுது? இந்த ஷேப் என்ன? இது கீழ வால் மாதிரி இருக்கு. இது மாடு மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு பூனை, கேட் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள். அந்த மாரி படங்கள வந்து உளவியல் ரீதியா அவங்களுக்கு காட்டும்போது, அதாவது இழந்த பேச்சு வந்து சடனா மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பிக்சரேஷன்ஸ் அதாவது படங்களே பேசும். இப்ப வாய் எப்படி பேசுதோ, அந்த மாதிரி கண்கள் மூலமா கம்யூனிகேஷன். கண்ணும் கண்ணும் நோக்கியான்ற மாதிரி, வள்ளுவர் சொன்ன மாரி, "கண்ணோடு கண் நோக்கின் வாய்ச்சொல்க்கு ஏது பயன்?" அப்படின்ற மாதிரி வந்து இந்த கண்களே ஒரு மொழி தான். அதனால வேண்டி, இந்த படங்களை அறிமுகப்படுத்தி, அந்த விஷயத்தின் மூலமாக சடனா பயத்தின் மூலமாகவோ, அதிர்ச்சியின் மூலமாகவோ பேச்சு போயிட்டா, அத மறுபடியும் கொண்டு வரலாம். இது ஒரு முக்கியமான காரணம். கூடுதலா நம்ம ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஆரம்பத்துல அந்த குழந்தைகள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம பேசணும். மனநிலை, மன வளர்ச்சி குன்றிய குழந்தை நிலைக்கு வந்து மன அழுத்தம் காரணம் அப்படின்னு ஒண்ணு சொன்னோம். 2வது விஷயம் வந்து, இப்ப நவீன காலத்துல வந்து இந்த ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேக்கரியில இருக்கிற பர்கர், பீஸா அந்த மாதிரி கேக் ஐட்டம், ரசாயன கேக்கு இதெல்லாம் சாப்பிடுவதன் மூலமா கூட கருப்பை தாக்கப்பட்டு, இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்ப மன அழுத்தமும் ஒரு காரணம். இந்த மாதிரி தேவையில்லாத உணவு பழக்கம் ஒரு காரணம். அதே மாதிரி இப்ப பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ஆண்களுக்கு இணையா அனைத்து சாதனையும் பண்றாங்க. அதே மாதிரி இந்த ஆல்கஹால், புகைப்பிடிக்கும் பழக்கம்லாம் ஆரம்பத்துல வந்து அதிகமா ஆண்கள் கிட்ட தான் இருந்தது. இப்ப சமீப காலமாக அதிக பெண்கள் கிட்டயே பார்க்க முடியுது. இப்ப அந்த ஐடி சம்பந்தமான ஒரு தொழிற்சாலையில வேலை செய்ற பெண்கள் வந்து தன்னுடைய மன அழுத்தத்தை போக்குறதுக்காக புகைப்பது மற்றும் மது அருந்துவது, வேறு ஏதாவது போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது, இதெல்லாம் பண்றாங்க. இப்படிப்பட்ட பெண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட இந்த மன அழுத்தம் தாக்கப்பட்டு, ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக, அதன் பிறகு ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத மருந்து, மாத்திரை சாப்பிடுறது. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து கலரா, அழகா பொறக்கணுன்றதுக்காக தேவையில்லாத சத்து மாத்திரை, அதெல்லாம் மருத்துவரின் பரிந்துரை அல்லாத மருந்துகளையும், மாத்திரைகளையும் எடுப்பதன் மூலமாக கூட இந்த குழந்தைகள் வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக பிறக்குது மேடம். அடுத்து வந்து நீங்க கேட்டதுல ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, மனநிலை பாதிப்பு. இப்ப இதுவரை வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, மன வளர்ச்சி குறைபாடு. இது மனநிலை பாதிப்பு. எம்ஐன்னு சொல்லுவாங்க. மென்டல் இல்னெஸ். இது வந்து மனநோய். இதுக்கு முன்னாடி நம்ம எம்ஆர் பேசணும். மென்டல் ரிட்டார்டேஷன். அது வந்து மனக்குழப்பம். மனக்குழப்ப நிலை. இப்ப இந்த மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த பேசுற தன்மை வந்து இழக்குறாங்க. இதுக்கு காரணம் நரம்பு மண்டலம் தான். மனித உடம்புல வந்து 12 வகையான நரம்பு மண்டலம் இருக்கு.
இப்போ வந்து பார்வைக்கு ஒரு நரம்பு மண்டலம், பேச்சு திறனுக்கு ஒரு நரம்பு மண்டலம், காது கேட்கும் திறனுக்கு ஒரு நரம்பு மண்டலம், கை, கால் அசைவுக்கு ஒரு நரம்பு மண்டலம். உதாரணத்துக்கு வந்து கை, கால் அசைவு இயக்கத்தன்மைக்கு வந்து சிறுமூளை சம்பந்தமான அந்த நரம்பு மண்டலம் தான் வந்து கை, கால் அசையுது அப்படின்னு சொல்ட்டு. அதுக்கப்புறம் 8வது 8த் கிரான் நரம்பு மண்டலம் தான் அந்த வாய் பேச முடியாத தன்மை, காது கேளாத தன்மை இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப இந்த நரம்பு மண்டல பாதிப்பு வந்து மனநோய் ஏற்படும்போது வருது. இப்ப இத வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உளவியல் அணுகுமுறை தான். இதுக்கு சில மருந்து மாத்திரைகள் உண்டு. அந்த மருந்து மாத்திரைகளை வந்து சரியான பருவத்துக்கு எடுப்பதன் மூலமாக, மீண்டும் இவங்க வந்து ஒரு தெளிவான நிலைக்கு வருவாங்க. அந்த அந்த ஒரு சாதகமான சூழ்நிலை, ஃபேமிலினா என்ன? அப்புறம் வந்து நம்ம ஒர்க்கிங் ஸ்பாட் என்ன? பொது வெளியில எப்படி நடந்துக்கணும்? இது 3ம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து ஆசை, பசி இது 2ம் தெரியும் அப்படின்றது ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா பசியின் தன்மை கூட ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மனநிலை இது மனநிலை அதாவது மென்டல் இல்னஸ் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு, மனநோய் அப்படின்றது தான் சரியான வார்த்தை. இந்த மனநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பசி கம்மியா இருக்கும். மற்ற ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இவங்கள வந்து இந்த மருந்து மாத்திரை மற்றும் சூழ்நிலை இதுல வந்து சித்தாவுல வந்து சில மருந்து மாத்திரை இருக்கு. நம்ம சேது படத்துல பார்த்த மாதிரி, ஏற்காடு அந்த மாரி பகுதியிலலாம் வந்து சில அபூர்வமான மூலிகைகள் இருக்கு. இத வந்து நம்ம எடுப்பதன் மூலமா, இந்த மன மனநோய வந்து குணப்படுத்தலாம் அப்டின்றாங்க. அப்படி மனநோய் குணப்படுத்திட்ட பிறகு, ஆட்டோமேட்டிக்கா வந்து பேச்சின் திறன் வந்து அவங்களுக்கு வந்துரும். இதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்ல. இப்போ நீங்க உணவு பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. உணவு வழிமுறைகள்லாம் எந்த மாதிரி இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல சொன்னீங்க. இதெல்லாம் மாறுனதுனால தான் வந்து இப்போ இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு வேளை பிறந்ததுக்கு அப்புறமா இப்போ பேச்சு வளம் அந்த வளர்ச்சி இல்லாம, அவங்க பேச முடியாம குன்றி இருக்காங்க இல்லையா? மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள். இவங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலா உணவு முறைகள் இருக்கா? இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், பெரியவர்கள், நடுத்தர வயது கொண்டவர்களுக்கு வந்து சில உணவு முறைகள் வந்து சாத்தியமான விஷயம். எதுன்னா, உதாரணத்துக்கு பேச்சு வரல அப்படின்னா, சின்ன வெங்காய சாறு குடுக்கலாம். இந்த சின்ன வெங்காய சாறு குடுப்பதன் மூலமா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நுரையீரல்ல இருக்கிற பபிள்ஸ் அதாவது நுரைகள் அதிகமாக கொண்ட ஒரு பை தான் நுரையீரல். அப்ப அந்த நுரையீரல்ல இருக்கிற அந்த நுரைய வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த சின்ன வெங்காய சாறு குடுக்கலாம். அப்படி குடுக்கும்போது பேச்சாற்றல் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. அதே மாரி வந்து அப்பளம் சாப்பிட்டா வந்து காது கேளாத தன்மை வரும் அப்படின்றாங்க. அது ஒரு வகையில உண்மதான். ஏன்னா இந்த மைதா அந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடும்போது அந்த காது கேளாண்மை தன்மை வர்றது வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் உண்மைதான். அது வந்து சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்படல. பொதுவா மைதாவ அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க. இது ஒண்ணு. இந்த மன வளர்ச்சி குன்றிய நிலைக்கு வந்து போலிக் ஆக்சைடு தான் ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு. இந்த போலிக் ஆக்சைடு நிறைந்த உணவுகள சாப்பிடணும். என்னென்ன உணவு அப்படின்னு பார்த்தா, பப்பாளி பழம். இதுல போலிக் ஆக்சைடு இருக்கு. அதுக்கு அடுத்தது பாதாம் பயிறு. இதுல வந்து போலிக் ஆக்சைடு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலிஃப்ளவர். அதுல போலிக் ஆக்சைடு இருக்கு. பால் ஆப்பிள் இதுல போலிக் ஆக்சைடு இருக்கு. இந்த மாரி அதிகப்படியான போலிக் ஆக்சைடு இருக்கிற ஒரு உணவு முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆரஞ்சு பழம். இந்த ஆரஞ்சு பழத்துல நெறைய போலிக் ஆக்சைடு இருக்கு. இந்த போலிக் ஆக்சைடு கொண்ட உணவெல்லாம் வந்து பிரெக்னன்ட் வுமனே சாப்பிடணும். இப்ப நெறைய பேர் வந்து இந்த போலிக் ஆக்சைடு சம்மந்தமான மாத்திரைகள் வாங்கி சாப்பிடுறாங்க. அத தவிர்த்துட்டு கூட நாம சொன்ன இந்த 5 பழங்கள், ஜூஸ் இந்த ஐட்டங்கள சாப்பிடுவதன் மூலமா, அவர்களுக்கு வந்து அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து மனநிலை ஆரோக்கியமான குழந்தையாக, மூளை வளர்ச்சி பெற்ற குழந்தைகளாக பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது வந்து ஒரு பக்கம். 2வது சோடியம் குறைபாட்டால கூட இந்த பேச்சு தன்மை குறையும். கற்பனை வளம் குறையும். இந்த மாரி சிந்திக்கும் ஆற்றல் குறையும். அப்ப சோடியம் தேவை. சோடியம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இளநீர்ல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வாரம் ஒரு முறை குடிச்சா, இந்த சோடியம் வந்து நல்லா பெருகும். அப்ப வந்து மனநிலை ஆரோக்கியமா இருக்கும். பேச்சாற்றல் பெருகும். இதெல்லாம் வந்து நம்ம சொல்றோம். வழக்கமா சொல்றது வந்து இந்த அதிமதுரம் பொடி. அதிமதுர பொடி ரொம்ப அளவா மாதத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கொள்ளும்போது, பேச்சு ஆற்றல் பெருகும். நம்ம சினிமா படங்கள்ல கூட தூது இலையை அ அரைச்சு தொண்டையில் தான் நனைச்சு மாமன்கிட்ட பேச போறோம் மணிக்கணக்கா என்ற பாடல்கள்லாம் வருது. உண்மையிலே வந்து இந்த தூது இலைக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கு அப்படின்றத தான் அந்த கவிஞர் சொல்றாங்க. தூது இலை பொடிய கூட பார்த்தீங்கன்னா, அந்த கார்ட்ஸ் வோக்கல் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கத்தரிக்கோல் மாதிரி இருக்கும். அந்த கார்ட்ஸ வந்து வேலை செய்ற அமைப்பு வந்து தூது இலை பொடிக்கு இருக்கு. இந்த மாரி போலிக் ஆக்சைடு, சோடியம் நிறைந்த உணவுகள்
இந்த தூது இலை, அதிமதுரம் பொடியெல்லாம் சாப்பிடுவதன் மூலமாக இந்த பேச்சாற்றல், மன வளர்ச்சி குன்றிய நிலை இதெல்லாம் வந்து ஒரு சீர்நிலைப்படுத்தப்படும். சார் இப்போ இவ்வளவு நேரமா நம்ம வந்து இத பத்தின விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னாவே அவங்களுக்கு இயல்பா பசிக்கும், அவங்களுக்கு தூக்கம் வரும். அப்புறமா கழிவறை பயன்படுத்தணும். அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க சொல்லிடுவாங்க. இப்போ மனநிலை குன்றியவங்க, அதுக்கப்புறமா காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க, இப்ப நம்ம கூட இருக்காங்கன்னா, அத எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? அவங்களுக்கு இந்த நேரத்துல சாப்பாடு தேவைப்படும், இந்த நேரத்துல அவங்க தூங்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம எப்படி அவங்க கிட்ட இருந்து நம்ம அத எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது சார்? அது மாதிரி நீங்க எப்படி அத புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ உங்ககிட்ட அந்த மாரி மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்தந்த நேரத்துல இது இது தேவை அப்படின்றத எப்படி நீங்க இப்போ புரிஞ்சிருக்கலாம். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சுக்க முடியும். ஆனா முதல்ல இப்போ எடுத்ததுமே அவங்க இப்ப இப்ப என்னென்ன தேவை அப்படின்றத எப்படி நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்க? அதாவது இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்டிவிட்டி ஆஃப் டெய்லி லிவிங், அதாவது அன்றாட வாழ்க்கைய பத்தி ஒரு பாடம் நடத்துறோம். இப்ப காலையில எழுந்து பிரஷ் பண்ணி, குளிச்சு, சாமி கும்பிட்டு, மணி பார்த்து, சாப்பிட்டு, கை கழுவி, ஸ்கூலுக்கு போய் ரீட் பண்றது, மணி கான்செப்ட், டைம் பார்க்கறது, இது எல்லாமே தூங்கும் வரை வந்து ஆக்டிவிட்டி ஆஃப் டெய்லி லிவிங்ன்னுவாங்க. அந்த வாழ்வதற்கான தேவையான எல்லா ஆக்டிவிட்டியும் சொல்லி தரோம். இது யாருக்கு சொல்லலாம்னா, மிதமான பசங்களுக்கும், மைல்டு லெவல் பசங்களுக்கும். மாடரேட்டுக்கு கண்டிப்பா இது வந்து சரியா வந்து அமையாது. இந்த 2 விஷயத்த வந்து அவங்க சில குறிப்புகள் நமக்கு சொல்லுவாங்க. தண்ணினா சைன்ல காட்டலாம். அப்புறம் வந்து தண்ணினா பாதி வார்த்தை தன், தன், தன் அப்படின்னு சொல்லலாம். தண்ணி அப்படின்னு முழுசா உச்சரிக்காம பாதி வார்த்தையில சொல்லலாம். இந்த குறிப்புகள்லாம் வச்சு அவங்களுக்கு பசி எடுக்குதா? தூக்கம் வருதுன்னா, அவங்களுடைய முகத்த பார்த்தாலே, ஃபேஸ் ரீடிங்லயே நமக்கு தெரிஞ்சிரும். ஓ! இவங்க தூங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. துருதுருப்பா இருந்தாலும் அந்த இமிடேஷன் வந்து அவங்க காட்டிடுறாங்க. இப்ப நம்ம பார்க்கும்போதே பாதி விஷயங்கள் 50% விஷயங்கள் தெரிஞ்சிரும். அப்புறம் ஒரு 20% விஷயங்கள் அவங்க இண்டிகேட் பண்ணுவாங்க. அழுது சொல்லுவாங்க. கிரே ஆஃப் த ஒன் ஆஃப் த கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அழுவது கூட ஒரு விதமான தொடர்பு மொழி தான். சிரிப்பதும் ஒரு விதமான தொடர்பு மொழிதான். முறைப்பது ஒரு விதமான தொடர்பு மொழி. கோபம் கொள்வது ஒரு விதமான தொடர்பு மொழி. இது எல்லாமே ஒரு தொடர்பு மொழி. இந்த இண்டிகேஷன் மூலமா தான் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கிறோம். இத நவீனப்படுத்துறதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கு. இப்போ டைப்பர் வெளிநாட்டுல பயன்படுத்துறாங்க. நம்ம நம்ம நாட்டிலயும் சில இடங்கள்ல வந்து அத பயன்படுத்துறாங்க. நம்ம கருவிழியோட லென்ஸ வந்து கனெக்ட் பண்ணி ஒரு மானிட்டர் வச்சுருவாங்க. அந்த மானிட்டர்ல எல்லா விதமான படங்களும் இருக்கும். டாய்லெட் போகணுமா, தண்ணி குடுக்கணுமா, சாப்பாடு வேணுமா, விளையாட போகணுமா, தூங்க போகணுமான்னு பிக்சரைஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய கருவிழி வந்து கரெக்ட்டா அந்த மானிட்டர்ஸ வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஃபோக்கஸ் பண்ணும்போது கரெக்ட்டா அதுல லைட் எரியும். அப்ப இவங்க தூக்கம் வருது. அப்ப இப்போ இவங்களுக்கு உதாரணத்துக்கு சாப்பாடு வேணும்னா, அந்த சாப்பாட்டு தட்டுக்குரிய அந்த படத்த பார்ப்பாங்க. அப்போ உடனே இவங்களுக்கு சாப்பாடு தேவைப்படுது. இந்த மாரி எல்லா விதமான விஷயமும் இந்த டைப்பர் மூலமாவும் நாம பயன்படுத்தலாம். மேனுவலாவும் நமக்கு கேட்டு புரிஞ்சுக்கலாம். அவங்க செய்ற உணர்ச்சிபூர்வமான விஷயத்த வச்சு நம்ம இந்த 3 வகையிலயும் வந்து நாம இண்டிகேட் பண்ணிக்கிறோம். இது வந்து வழக்கமா எல்லாரும் சொல்ற விஷயம் தான். சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்டின்னா, இது தொடரும் பொழுது அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து மனநலம் குன்றியவங்களாவோ, இல்லன்னா உடல் நலத்துல ஏதாவது ஒரு குறைபாடோட பிறக்குறாங்க அப்டின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம வழி வழியா கேட்டுட்டே வரோம். இது உண்மையா? இல்ல இதுக்கான சாத்தியங்கள் உண்டா? அதாவது சொந்தத்துல திருமணம் செய்வதன் மூலமாக குழந்தைகள் வந்து மாற்றுத் திறன் உடையவர்களாகவும், மன வளர்ச்சி குன்றிய நிலைக்கும் தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது 5% வந்து விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கப்பட்டது. மத்த 95% வந்து இது பொய்ன்னு தான் சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு அத்தை பொண்ணு, மாமா பையன் இப்படி மாத்தி மாத்தி 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை திருமணம் செய்வதன் மூலமாக பல பேர் ஆரோக்கியமா நல்ல நிலையில தான் இருக்காங்க. இத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு சில பேர் மட்டும் தான். நான் சொன்ன மாதிரி அந்த 5% பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. கை, கால் பிரச்சனை, கண் பிரச்சனை, தெத்துவாய் பிரச்சனை, இந்த மாரி பிரச்சனைகள்ல காது கேளாண்மை பிரச்சனை, மன வளர்ச்சி குன்றிய நிலை பிரச்சனை, அப்புறம் எல்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மந்த நிலை, கல்வியில் மந்த நிலை, யோசிப்பதில் மந்த நிலை. இந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்படுவது உண்மைதான். ஆனால் 5% மட்டுமே. மீதி உள்ள 95% வந்து இந்த பிரச்சனையிலிருந்து தப்பி நலமுடன் இருக்காங்க. இத வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார கூட சொல்லுவாங்க. சில குறிப்பிட்ட ஒரு சமயம், மதம் கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வெளியில இருந்து
மன வாழ்க்கைய அமைச்சுக்க மாட்டாங்க. அவங்க கூட மாமன் மகள், அத்தை மகள் இந்த மாரி தான் அமைச்சுப்பாங்க. அந்த சமுதாயத்துல வந்து அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதக்கூட நான் மறுக்கிறேன். ஏன்னா, அந்த 5% தான் உறுதிப்படுத்துதே தவிர, எல்லாரும் அப்படி இல்ல. அப்படின்றது தான் இதனுடைய உண்மையான தியரியா இருக்கு. இது மெண்டலின் கலப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க. F1, F2 அதாவது நெட்டையாக இருக்கின்ற ஒரு பட்டாணி செடியும், உயரமாக இருக்கிற ஒரு பட்டாணி செடியும் கலப்பினம் செய்யும்போது, எந்த வகையான 3வது செடி உருவாகிறது அப்படின்னா, மாற்றங்கள் வர்றதா மெண்டல் சொல்றாரு. மெண்டல் ஒ விஞ்ஞானி வந்து பதிவு பண்றாங்க. அந்த வகையில பார்க்க போனா, சில 5% மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்கப்படுறதா சொல்றது உண்மைதான். மத்தபடி 95% நார்மலான குழந்தை தான் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா. இதுவரைக்கும் உங்களுடைய துறை சார்ந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் நமக்கு ரொம்ப தெளிவா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தனசேகரன். இவங்க வந்து மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சியாளரா இருந்திருக்காங்க. எங்களோட உங்களோட நேரத்த வந்து பகிர்ந்தமைக்காக நம்மளோட டிஸ்கவரி நகர்வு குழு சார்பாக நன்றிகள். நிச்சயமா மேடம். இந்த டிஸ்கவரி நகர்வு ஊடகத்துக்கும், அதற்கான பார்வையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியும், வாழ்த்துக்கள். இதுவரை வந்து இந்த மருத்துவத் துறையில மனவளர்ச்சி குன்றிய மற்றும் பேச்சு இயலாத, காது கேட்காத தன்மை இயலாத மாணவர்களுக்கான சில சரியான விளக்கத்தை நான் பகிர்ந்து அளித்தேன் என்பதை நம்புகிறேன். இது பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்பதை நம்பி, வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.